ரொம்ப நாளுக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் தான். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சைக்கிள் ஓட்டலான்னு கிளம்புனது. 6 மணிக்கு வெளில வந்து பார்த்தா வெறும் பனி மூட்டம் தான் இருக்குது. அதில் சைக்கிள் ஓட்டினா அடுத்த நாள் திரும்ப சைக்கிள் ரைட் போகுது முடியாத காரியம். அதனால் லேட்டாக போகலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் முடியலை. ஒரு மணி இப்போ 9:30 மணி ஆகுது. 9 மணிக்கு இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். பனி குறையும் இல்லை. இனிமேல் ரைடு வந்து ரெகுலராக போக ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி டெய்லியும் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக ரைடு போகிற அன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்களான்னு சொல்ல போகிறதில்ல. இது எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறது டெய்லி ரைட் போகணும் அப்படின்றதுக்காக. முக்கியமான ஒன்று என்னென்னா சைக்கிள் ரைட் போகும்போது பேச முடியாது. அதிகம் பேசினா எனர்ஜி இருக்கிற எனர்ஜியும் போய்டும், தொண்டை வத்திடும். அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட முடியாது. ஸோ அதனால் லிமிட்டாக தான் பேசுவாங்க. ஸோ மீதி டைமில் எங்கேயாவது நிறுத்திட்டு வேணால் பேசலாம். அது ரொம்ப நேரம் நிறுத்தவும் முடியாது. அப்புறம் சைக்கிள் ரைட் போகிறது வேஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடைசியாக ரைடு போனது 2 வருஷம் ஆகுது. எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக நம்ம சைக்கிள் ரைடு போனது கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுன்னா ரெகுலராக ஓட்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப தூரம் ஓட்டலாம். மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷமாவது சைக்கிள் ஓட்டணும். விட்டுட்டுனா அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர்லாம் 10 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் ஓட்டுறதே பெரிய கஷ்டம் தான். சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சா ரெகுலராக ஓட்டுங்க. நடுவில் எங்கேயும் நிறுத்தாதீங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எடுத்து ஓட்டுங்க. எல்லாம் திரும்ப எடுத்து ஓட்ட முடியாது.
இன்றைக்கி 6 கிலோமீட்டர் ரைடே போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நாள்ன்றனால ரொம்ப லோடு கொடுக்க தேவையில்ல. ஏன்னா அடுத்த நாள் ரெகுலராக ரைடு போகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கி 6 கிலோமீட்டரோட இந்த ரைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா தான் அந்த 15-16 கிலோமீட்டர் இல்லை 20 கிலோமீட்டர் வரைக்கும் ரைடு போக முடியும். அதுக்கப்புறம் வெயில் வந்துடும். ஸோ ஒரு சைடு பனி இருக்குது, ஒரு சைடு வெயிலும் இருக்கும். ஸோ இது பெரிய ரிஸ்க்கு தான், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே. பனியில் ஓட்டுறதுனால தலைவலி வரும், நிறைய பிரச்சனை வரும். என்ன தான் சேஃப்டியாக போனாலும் அது கொஞ்சம் ரிஸ்க்குன்றது உண்மை தான்.